ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு இளநீர் பாயசம் பார்க்க போகிறோம். அடுப்பே பற்ற வைக்காம இந்த இளநீர் பாயசம் எப்படி டேஸ்டாகவும் குயிக்காகவும் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இளநீர் உள்ளே இருக்கிற அந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட காய்ச்சி ஆற வைத்த பால், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வாசனைக்கு குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காவை எடுத்து அதிலிருந்து பால் தயார் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த இளநீர் பாயசம் ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியமாகவும் இதை படைக்கலாம். விசேஷ நாள்லேயும் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட இளநீர் உள்ளே இருக்கிற அந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயார் பண்ணோடனே இதை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம சாப்பிட்லாம். இப்போது அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் சேர்த்துருக்கேன். நமக்கு குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இளநீர் பாயசம் தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.